வணக்கம் சொந்தங்களே. எமது உறவு ஒன்றின் உயிர்காக்க அவசர உதவியை உங்களிடம் நாம் கோரி நிற்கின்றோம். சாத்திரி குளாங்குளம் வவுனியாவில் வாழ்ந்து வரும் திரு நாகமணி ஜெனேந்திரன் அவர்களின் 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டு இவர் வாழ்ந்து வருகின்றார். மனைவி மற்றும் மகளுடன் செய்வதறியாது தவித்த நிலையில் உதயத்தின் செயற்திட்டங்களை அறிந்து இன்று நம்பிக்கையோடு எம்மை நாடி வந்துள்ளார். இவரது நிலையை அறிந்து கொள்ள எமது தாயக பணியாளர்கள் நேரில் சென்று உண்மை நிலையை அறிந்ததோடு மருத்துவ அறிக்கைகளையும் பார்வையிட்டதுடன் மற்றும் சிறுநீரகத்தை விரைவாக மாற்ற வேண்டிய அவசியத்தையும் எமக்கு அறிய தந்துள்ளனர். மேலும் இவருக்கு 2 சிறுநீரகங்களும் மாற்றுவதற்கு 75 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் குறைந்தது ஒன்றையாவது அவசரமாக மாற்றியே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். எமது அன்பார்ந்த உறவுகளே, உயிருக்கு போராடும் எமது ஒரு உறவை நாம் அப்படியே விட்டுவிடப் போகிறோமா? சிந்தியுங்கள், சிந்தித்து கரம் கொடுங்கள். சிறு துளி பெருவெள்ளம். எனவே உங்களால் முடிந்த நிதியை மனமுவந்து விரைவாக வழங்கி வையுங்கள். அவரதும் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கையாக புலம்பெயர் வாழ் நாமே உள்ளோம். இவருக்காக எம்மை வந்து சேரும் நிதியை நாம் நாள்தோறும் உங்கள் பார்வைக்கு உதயம் முகநூலில் பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, இச்சகோதரனின் உயிர் காக்க நீங்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இவ்வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். உங்கள் பங்களிப்பை எமது வங்கி இலக்கத்துக்கோ நேராகவோ அல்லது தாயக வங்கி கணக்குக்கோ அனுப்பி வைக்கலாம். மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள உதயத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இது சாத்திரி குளாங்குளம் நாகமணி ஜனேந்திரனுடைய வீடு. இங்கே வீட்டை பார்க்கலாம். அவர்களுக்கு அடிப்படை வசதி இருக்குன்னு சொன்னேன் தானே, அதால் பார்க்கலாம் இந்த வீடுகளை. எல்லாத்துலேயும் ஆர்வமான ஆக்களை தான் இருக்கணும். விவசாய தொழிலை தான் அவைகள் பிரதானமாக கொண்டிருக்கணும். அனைத்து உலகத்தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கள் என்றால், வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த சாத்திரி குளாங்குளம் என்னும் இடத்தில் நாகமணி ஜெனேந்திரன் அவர்களுடைய வீட்டில் நிற்கின்றோம். அவருக்கு 10 வருடங்களுக்கு மேலாக சுகர் வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அதுக்கான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதன் விளைவாக அவருக்கு 2 கிட்னியும் முற்றாக பழுதடைந்து விட்டது. கிட்டத்தட்ட கிட்னிகள் பழுதடைந்து 2-3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வந்ததால் அவர் அதை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள இல்லை. அவ்வளவுக்கு மாத்திரத்துக்கு அவைகள்கிட்ட காசு இல்லைன்றபடியால் அவைகள் அதை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் தங்களுடைய தொழிலிலேயே ஈடுபட்டு வந்திருந்தனர். தற்போது அவருக்கு 2 கிட்னிகளும் முற்றாக பழுதடைந்து அவைகளுக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவளுக்கு ஹெம்பஸும் கிடச்சிருக்குது. ஆனால் வைத்தியர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கணும் என்றால், ரத்தம் சுத்தியத்தி கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை, நீங்கள் எப்படியாவது ஒரு கிட்னியை மாற்ற வேணுமென்று சொன்னதற்கு நாங்கள் கிட்னி மாற்றினா அவருக்கு வேலை செய்யும். அவருடைய வேறு அந்த கிட்னிக்கு ரத்தங்கள் போகிற அந்த இதுகள் ஒன்றும் பழுதடையாத நிலையில் இருக்கிறதால நீங்கள் வேகமாக மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தோடு மீண்டும் இணைந்து தொடர்ச்சியாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பையும் கவனிக்கலாம் என்று சொன்னதற்கு அமைவாக அவர் உதயம் தொண்டு நிறுவனத்திட்ட உதவி கேட்டிருந்தார். அந்த உதவியை நாங்கள் அவருடைய குடும்பம், அவருக்கு ஒரு மகள் தான், அவையல் படித்து அவையோட குடும்பம் வளமைக்கு திரும்ப வேணும் என்று சொன்னால் அவையல் உலகத்தமிழ் உறவுகள்கிட்ட அவர்களுக்கு 75 லட்சம் தேவைப்படுது கிட்னி மாற்றுவதற்கு. அதற்கான உதவியை கேட்டு நிற்கின்றனர். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் அவர் அந்த அன்னைக்கு ஜெனேந்திரன் அவர்களுக்கு கிட்னி மாற்றுவதற்கு மட்டும் மற்ற அடிப்படை தேவைகள் டாக்டர் பரிசோதனைகள் அனைத்துக்குமே அவர்களால் உதவி செய்ய முடியும். ஆனால் கிட்னிக்கு மட்டும்
கொடுத்துதவுமாறு நானும் உதயம் தொண்டு நிறுவனம் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன். காரணம் என்னென்றால் அவர்கள் இயல்பாக வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறார். இப்போ அவர்களுக்கு என்ன கடும் மனது வருத்தமாக இருக்கணும் என்று சொன்னால், இப்போ அவருக்கு கிட்னி மாற்ற வேண்டி இருக்கிறதால அவைய பிள்ளைன்ற படிப்பு பாதிக்கப்பட்டு அவைகள் எதுக்காக இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுச்சுனுமோ அது கூட பலனடையாமல் போயிருமோன்ற ஏக்கத்தோடையும் இருக்கணும். எனவே இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் அவருக்கு கிட்னி மாற்றுவதற்கு உதவுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. என்னுடைய மகள் இப்போ கேம்பஸ் பதிலையில் தான் கிடச்சிருக்குது. அப்போ அதுவும் அவர்களுக்கு அவருடைய வருத்தத்தை நான் வருத்தம்ன்ற கப்பால் அவைகளோட மகளோட படிப்புன்றது அவைகள் பிரதானமாக கொண்டு அவர்களுக்கு நாங்கள் மிக விரைவில் இதை மாற்றினோம் என்று சொன்னால் தான் அந்த பிள்ளையும் உரிய நேரத்தில் படிக்க முடியும். அதோடு அவைகளுக்கும் இப்போ அவள் படிக்க போய் கொண்டிருந்தாண்டா அவருடைய ஜினேந்திரன் வருத்தமும் ஓரளவு குணமடையக்கூடிய மாதிரி இருக்கும். வேண்டாம், அவருக்கு ஒரே மகள் என்றபடியாக அவைகளுடைய இலக்கு முழுக்களும் அவள் நோக்கி இருந்ததால் அவைகள் இப்போ நான் கதைக்கும் போது சொல்லிச்சுன்னா என் பிள்ளை என்ற படிப்புன்னு தான் அடிக்கடி சொல்லியிருக்கணும். அப்போ அந்த பிள்ளைன்ற படிப்பை நாங்கள் சரியான முறையில் அவையும் வழிப்படுத்தி இவருக்கும் ஒரு கிட்னியை சரி நாங்கள் மாற்றி அவருடைய குடும்பத்தோட மீண்டும் அவர் இணைந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்க வேணுமென்றதால தான் நாங்கள் இந்த உதவி திட்டத்தை கோரி நிற்கின்றோம். செய்வீங்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். எனது நானே உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் ஜெயந்திரன் ராமா. எனக்கு ஒரு மகள் இருக்கிறான். அவளுக்கு இப்போ 21 வயதாகிறது. அவள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குது. தற்போது இவருக்கு இவ்வளோ காலம் விவசாயம் செய்து நாங்கள் இவருக்கு சில காலமாக சுகர் வருத்தம் இருக்கிறதால குளிர்ச்சியர் வாய்த்து கொண்டு வந்தவர். அப்பொழுதும் விவசாயத்தை தொடர்ந்து கொண்டு தான் வந்தவர். தற்போது குளிர்ச்சியர் பாதித்ததால் 2 கிட்னியுமே துப்புரவாக இயங்க முடியாத நிலையில் உள்ளது. டாக்டர் மேசலினம் வெகு விரைவில் அந்த கிட்னி மாற்றுவதற்குரிய முயற்சியினை எடுக்குமாறு சொல்லியிருக்கணும். 2மே பொழுது அடைந்தபடியாக வெகு விரைவில் அதை செய்யுமாறு அவையை சொல்லியிருக்கணும். ஆகவே இவரால் அந்த விவசாயமோ இன்னவோ தற்போது செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. மகளும் கைம்பஸ் போக வேண்டிய நிலைமையில் உள்ளது. அவவும் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். நான் இந்த வருத்தத்துடன் அனுப்பி போய் படிப்பதுண்டு. எனவே இந்த உதவியை 2 கிட்னி மாற்று என்பது கடினம் என்றாலும் ஒரு கிட்னியாவது எங்களுக்கு மாற்றி தருவதற்கு தங்களாகிய இந்த உலக தமிழ் மக்களாகிய உங்களிடம் மிகவும் தாழ்மையுடன் வேண்டி நிற்கிறோம். இதற்குரிய பெரிய ஒரு நிதியினை அடிப்படை வசதி எங்களிடம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு நிதியினை எங்களால் திரட்ட முடியாதுள்ளது. எனவே தங்கள் உலக மக்களாகிய உங்களிடம் அனைவரிடம் மிகவும் தாழ்மையிடம் வேண்டி நிற்பது நமக்கு இவருக்குரிய அந்த கிட்னியை மாற்றுவதற்கு தங்களால் அந்த உதவியினை செய்தால் மிகவும் உதவியாகவும் இருக்கும். எனது மகளின் படிப்பை தொடரக்கூடியதாகவும் இருக்கும் என்று மிகவும் தாழ்மையுடன் உடன் கேட்டுக்கொள்கிறேன். மகளின் படிப்பும் தரப்படாமல் அவன் படிப்பையும் தொடரக்கூடிய மாதிரி இருப்பதோடு நாங்களும் சந்தோஷமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை சொல்வதோடு உங்களின் உதவியை மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. எனது சொந்த இடம் கண்டுவான் நெடுங்கேணி. தற்போது திருமணமாகி சாத்திருவாங்குளம் பவுனியான கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு சில வருடங்களாக சலரோகத்தில் பாதிக்கப்பட்டு அதுக்கு மருந்து எடுத்து கொண்டு இருக்கிற டைமில் எனது காலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டு கால் பெருவிரலை அகற்றப்பட்டேன். அதன் பின் எனது சிறுநீரக கிட்னியில் பிரச்சனையை கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை செய்து கொண்டிருக்கின்றேன். தற்போது எனது 2 கிட்னிகளும் மிகவும் பழுதடைந்து விட்டன. அதை மாற்றம் செய்யக்கூடிய உடல்நிலையோடு நான் இருப்பதாகவும் வைத்தியர் சொல்லியிருக்கின்றார். அதை மாற்றம் செய்வதற்கு என்னை முயற்சிக்குமாறு அதன் பிரகாரம் தங்களுடன் நான் உதவி கேட்டு இருக்கிறேன். நான் அடிப்படை வசதிகள்
ஓடு இருக்கின்றேன். இங்குள்ள சில மருத்துவ இதுகளை எனது இதன் மூலம் செய்து கொண்டிருக்கின்றேன். சிறுநீரகத்தை மாற்றுவது என்பது ஒரு பெரிய தொகை, 75 லட்சம் முடியும் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதை என்னால் சேகரிக்க முடியாத நிலையில் உள்ளேன். அந்த உதவியை உங்களுடன் இருந்து எதிர்பார்த்து நிற்கின்றேன். எனக்கு மகள் ஒரு ஆள் இருக்கின்றார். அவளுக்கு கேம்பஸ் கிடைத்திருக்கிறது. கிடைத்து இன்னும் கேம்பஸ் ஆரம்பமாகவில்லை. அதுவும் ஒரு குழப்பமான நிலையிலே அவன் இருக்கின்றார். எனக்கு இது போன்ற உதவிகளை நீங்கள் செய்து என்னை கொஞ்சம் சுகப்படுத்தினால் நான் இந்த மகளின் எதிர்காலம் எல்லாத்தையும் கவனிக்க முடியும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். எமது அன்பார்ந்த உறவுகளே, உயிருக்கு போராடும் எமது ஒரு உறவை நாம் அப்படியே விட்டுவிடப் போகிறோமா? சிந்தியுங்கள், சிந்தித்து கரம் கொடுங்கள்.